ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி வந்து ஒரு மிக பயங்கரமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஜின்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஒரு பயங்கரமான மலைப்பகுதிக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் தான் ஜின்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுங்களை தேடி தான் நான் வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, உங்கள் வீட்டில் என்ன ஆச்சு, உங்கள் ப்ராப்ளம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த வீடியோட கண்டினியூஷன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நாங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். ஸோ தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளார நான் போகலை. ஆனால் நான் எங்கே இருந்தாலுமே ஏதோ வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியும் என் பின்னாடியே யாரோ வர மாதிரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆனால் அந்த வீட்டில் நடந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பட் நான் நடக்கும்போது என் கூட யாரோ இருக்கிறாங்க, நம்ம வந்து வெளியே தங்கியிருக்கும்போது நம்ம எங்கே தூங்கினாலுமே என் பக்கத்துலேயே யாரோ தூங்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பயங்கரமாக மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அது பிரம்மையா இல்லை உண்மையிலேயே வந்து ஃபாலோ பண்ணுதான்னு தெரில. பட் ஆனால் இங்கே ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, இங்கேயும் ஒரு சில ஜின்கள் இருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை உண்மையிலேயே ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தேடிட்டு இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுங்க அதிகமாக வாழக்கூடிய பகுதி. இந்த மாதிரி ஜின்கள் வாழக்கூடிய பகுதியை தான் குறைஞ்சி நம்ம வந்து வீடு கட்டியிருக்கோம். நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இருக்கிற இடத்துக்கு அதுங்க வந்துருச்சுன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அதுங்க இருக்கிற இடத்துல நம்ம குறைஞ்சி வீடை கட்டினதுனால நமக்கு அப்படி தெரியுது. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து தனியாக தான் பண்ண போகிறேன். பயங்கர பெரிய ஒரு இடம் இது, நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இவ்வளோ நாள் 1 hour வீடியோ பார்த்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் ஒரு 8 minute வீடியோஸ் தான். ஏன்னா வந்து ஒரு சில பேர் சொன்னீங்க ரொம்ப டியூரேஷன் பெருசாக போடாதீங்கன்னு. நான் போட்டால் ரொம்ப பெருசாக போடுவேன், இல்லை ரொம்ப சின்னதாக போடுவேன். ஸோ இந்த 8 minute வீடியோவும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி நீட்டாக அழகாக த்ரில்லிங்கான போர்ஷன்ஸ்லாம் மட்டும் நான் கட் பண்ணி நான் போடுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், கைஸ் இங்கே ஆக்சுவலாக பாம்புகள் நிறையா இருக்கும். இந்த லைட்டில் உங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. உங்களுக்காகவே நான் இந்த லைட்டையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பயங்கர பெரிய இடம் அது. இது வந்து ஒரு பயங்கரமான காடு கைஸ். இது தொடர்ந்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளார போக போக ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டாக வரும். அப்படியே உள்ளார கரெக்டாக மலைப்பகுதிக்கு அடியில் தான் நான் இருக்கிறேன். சடனாக யாரோ இங்கே என்ன மாதிரியே இருந்துச்சு. இங்கே யாராவது ஜின்கள் இருக்கீங்களா? இங்கே ஏதாவது ஜின்கள் இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசலாம். கைஸ் அங்கே ஏதோ உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? கைஸ் ஏதோ எல்லாம் ஆடுது பாருங்க. ஹலோ, இங்கே ஏதாவது ஜின்கள் இருக்கீங்களா? நீங்கள் அதிகமாக விரும்பி வாழக்கூடிய இந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் நான் அதிகமாக நிற்கிறேன். இந்த மாதிரி மரங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தங்கறதுக்கான இடம்.
கைஸ் இங்கே நம்ம போட்டு எடுத்துருக்காங்க. இங்கே ஜின்கள் இருந்தீங்கன்னா ஏதாவது மூலியமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் உள்ளார வருவேன். என்கிட்ட நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா கூட பேசலாம். கை சுற்றி நாய் வேற கத்துது. ரொம்ப ஃபிஷ்ஷாக இருக்கு. ஓகே, நீங்கள் இங்கே இருக்கீங்க, நான் இப்போ ஒத்துக்கிறேன். இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? கைஸ், சரி, ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான். ஜின்கள் வந்து அதுங்க இருக்கிறத வந்து பல கட்டங்களில் பல விதமாக வந்து தெரியப்படுத்தும். அதில் ஒரு விதம் தான் இது. நம்ம ஓடுன மாதிரி இருந்துச்சு கைஸ். Guys, oh my God. ஐயோ, கைஸ், ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு அந்த உருவத்தை பார்த்தோன்னே அது பயங்கரமாக பேனிக் ஆகிடுச்சு. நைட் விஷன் கேமராவும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே ஏதாச்சும் உருவங்கள் கேப்சர் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது ஆக்சுவலாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததா இல்லை இங்கேயே இருக்கதான்னு தெரில. இங்கே தான் ஜின்கள் இருக்கீங்களான்னு நான் கேட்டதுக்கு தான் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. பட் ஆனால் நம்ம கூட நம்மளை ஃபாலோ பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை இங்கேயே இருக்கிறதாகவும் இருக்கலாம். அது ஃபர்தராக நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். தூரத்தில் நாய் கட்டிகிட்டே இருக்கு, கவனிச்சிங்களா? நாய் கண்ணுக்கு பேய் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, மேபி ஜின் தெரிஞ்சிருக்கலாம். எனக்குமே ஒன்றுமே தெரில, கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா போக இடங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதுக்குள்ளார போயிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உள்ளார வர வச்சு நம்ம நாக் டவுன் பண்ணி விட்றோம். இதுக்குள்ளார போய் பார்க்கலாமா? நாம் உள்ளே போகலனாலும் நம்மளை அது உள்ளே கூப்பிட்டு மாட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்கு. எனக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரியும். அதை நிரூபிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நெருப்பை கொளுத்தாதீங்க. பக்கத்துலேயே மரங்கள் இருக்கு. அந்த மரத்துக்கு ஏதாவது ஆகிட போகுது, வேணாம்.
இங்கே ஏதாவது ஜின்கள் இருக்கீங்களா? நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? நீங்கள் எந்த வகையை சார்ந்தவங்க? பறக்கக்கூடியவங்களா, இல்லை மனுஷன மாலையே வாழக்கூடியவங்களா, இல்லை உருவங்களை அடிக்கடி மாற்றக்கூடியவங்களா? இந்த 3 வகையில் நீங்கள் எந்த வகை? என்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா தான் எனக்கு உங்களை பற்றி தெரியும். ஏன்னா நீங்கள் வெறுமனே இங்கே இருக்கீங்கிறத மட்டும் எனக்கு தெரியப்படுத்தாமல், நீங்கள் எதனால் இங்கே இருக்கீங்க, எந்த வகையை சார்ந்தவங்க, உங்களால் எனக்கு இப்படி சும்மா சும்மா என்னை பயமுறுத்தாதீங்க. நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க? என் முன்னாடி வந்து நின்னீங்களே, என்கிட்ட எதுவும் பேச மாட்டீங்களா? உங்கள் குரலை கேட்க எனக்கு ஆசையாக இருக்கு. என்கிட்ட ஏதாச்சும் பேசுங்க. ஐயோ, கைஸ், ரொம்ப பேனிக்காக இருக்குது. பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ தூரம் போக போகிறோன்னு தெரில. ஆக்சுவலாக ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கு. ஹைட் அண்ட் சீக் விளாட்ற மாதிரி இருக்கு எனக்கு. அம்மா கைஸ், யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இங்கே ஏதாவது ஜின்கள் இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி என் முன்னாடி வந்து நின்னீங்களே, என்கிட்ட பேச தானே வந்தீங்க. அதாவது நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா தான் நீங்கள் இங்கே இருக்கீங்கிறது எனக்கு புரியும். நீங்கள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது ஆக்சுவலாக இங்கே இருக்குங்கிறத வந்து பயங்கரமாக காட்டுது.
தான் சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என் முன்னாடி வந்து நின்னா என்னை கொஞ்சம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும், உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி நீ வந்து ஒரு வாட்டி சொல்லிட்ட 2 வாட்டி சொல்லலாம், ஓயாமல் வந்து நீ இருக்கங்கிறத காமிச்சிட்டு மட்டும்தான் இருக்கிற, என்கிட்ட பேச மாட்டேன்ற. நான் பேசுகிறது உனக்கு புரியுதா? நான் பேசுகிற பாஷை உனக்கு புரியுதா? தமிழ் உனக்கு புரியுமா? தமிழ்நாட்டில் தானே வாழ்கிறீங்கோ. தமிழ் தெரியலனா தமிழ்நாட்டில் இருக்காது, வெளியே போயிரு. தமிழ் தெரிஞ்சால் மட்டும் இங்கே இரு. தமிழ் தெரியுமா? சத்தம் கிடைச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? அங்கதான் உட்காந்துட்டு இருக்குது பாருங்க. மை காட், இங்க என்னமோ சத்தம் வருது. கைஸ், இங்க என்னமோ நிக்குது பாருங்க. ஐயோ கைஸ், உங்களுக்கு தெரியுதா? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க பேபிஸ்? இப்போ என்கிட்ட பேசுனது நீ தானா? ஏன் பாப்பா? நீ ஒருத்தியா நல்ல பொண்ணா இருப்பியாட்டிருக்கு. நீ ஜின்னா? நீ ஜின்னா? தேங்க்ஸ். இப்படி வந்த உடனே டக்கு டக்குன்னு சொன்னாதான் வேலை குயிக்காக முடியும். ஏன்னா நமக்கு நிறைய இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்குது பார்த்தியா. இது உன்னைய பார்த்த மாதிரி நான் கேமரா வச்சுட்டேன்னா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். எங்கே வைக்கிறது? முள்ளு செடியாகவும் இருக்கே. நீ போஸை மாற்றாமல் இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் அப்படியே வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். அதாவது அடங்கும் ஜின் அடங்கா பிடரி ஜின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கு. ஒருத்தி என்கிட்ட பேச ஒத்துக்கிட்டா, நீ யாரு? பாப்பா நீ இங்கே வந்துடுறேன், இருக்கியா பேபியே? போயிட்டியா நீயும்? ஒன்று வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வருது, இன்னொன்று வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அம்மா, என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனியே பாப்பா, வேர் ஆர் யூ?
பேபி பக்கத்துலேயே Oh my God. முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் பேசலாம். ஒளியறனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. முன்னாடி வரியா செல்லக்குட்டியே, கொஞ்சம் வாயேன். பெரிய இடம். ஏதோ பூச்சிங்கெல்லாம் வெளியே வருதுங்களா? அது இல்லாமல் இந்த இடத்துல பாம்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுதான் பிரச்சனையே. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மரங்கள் மேலே தான் ஜின்கள் வந்து அதிகமாக வசிக்கும். இந்த மரங்களை பார்த்தா அதுங்களுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி. ஜின் பேபிஸ்,
வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக பேசலான்னு பார்த்தேன். வரமாட்டீங்கோ. எங்கிட்டு இருக்கிறீங்கோ? கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு. ஏதோ வித்தியாசமான பூச்சிகள்லாம் சுத்துது கைஸ். பேபிஸ், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஜெனிஃபர் இங்க இருக்கியா? ஜெனிஃபர் இங்க இருக்கியா? எனக்கு என்னமோ நீ தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பியோன்னு தோணுது. கைஸ், எனக்கு என்னமோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மரத்துக்கு மேலே சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த மரம் ஆடுது, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்களா? ஏய், என்ன பேபி? இங்க பாருங்க, இங்க பாருங்க. நம்பவே முடியல. ஐயோ ஐயோ, கைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைஃப் இதுக்கப்புறம் நான் கேப்சர் பண்ணுவேன்னா எனக்கு தெரில. ஆனால் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஜின்கள் இந்த மாதிரி மரத்தில் இருக்கும்னு. இதை விட ஆப்டாக நல்லா காட்ட முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க. ஏண்டி அறபோத நாயே, உனக்கு தேடி தான் நான் கீழே வந்துட்டு இருக்கிறேன். நீ பாட்டுக்கு போய் பொறுப்பில்லாம் மேலே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கீழே வா, கீழே வா, உட்காந்து பேசி அவன் முடிவு பண்ணலாம். வா. காணாம போயிடுச்சு. மரத்து மேல தாவது கைஸ். அந்த மரத்துல நம்ம சத்தம் வந்துச்சு. போ
ஸோ கைஸ் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் மரத்து மேலே இருக்கிற ஒரு ஜின்னை வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ வீடியோஸ் எடுத்திருக்கோம், ஆனால் எந்த ஒரு வீடியோலையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வந்து நான் கேப்சர் பண்ணதில்லை. நம்ம சேனல்லே ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரீ மேலே இருக்கக்கூடிய ஒரு ஜின்னை வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதை வச்சு தான் சொன்னேன், மரத்து மேலே தான் இந்த மாதிரி ஜின்கள் அதிகமாக வாழும்னு நான் இதை வச்சு தான் நான் சொன்னேன். ஏன்னா காடை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதி இல்லையா அது. என்னை பற்றி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது. மலை அப்படியே கண்டினியூஸாக போகும். நான் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக போயிடுச்சு. நைட் டைமில் இதுங்களை வந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் பார்க்கலாம். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குன்னு தான் தெரில. எனக்கு இப்போ என்ன டவுட்னா, இது இங்கே இருக்கிறதேவா இது நம்ம வீட்டிலேயே நம்மளை துரத்திக்கிட்டு வந்து இங்கே இருக்குதா? ஏன்னா நம்ம வந்த இடத்த இல்லாமல் இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறதா வந்து நம்மளை துரத்திக்கிட்டு இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு டவுட்டு தான் எனக்கு, வேறு எதுவும் இல்லை. என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்னதான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை, உன் சுவாசத்திலே நான் தேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன், என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவளே. நீ இல்ல இன்னும் மரத்து மேலே தான் இருக்கியா பேபி? சரி, நீ மரத்து மேலே எதுவும் பிரச்சனை இல்லை, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ஜெனிஃபரா? உங்களுக்கு சத்தம் கேட்குதா? சத்தம் கேட்குதா? நீ ஜெனிஃபரா? சத்தம் கேட்டுச்சு பாருங்க. சொல்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, ஆனால் சரியாக கேட்கல. நீங்கள் கவனிச்சிங்களா? இங்கே இருக்கிறது ஜெனிஃபரா? கடைசியா ஒரு வாட்டி கேட்குறேன், நீ ஜெனிஃபரா? நீங்கள் கேட்டிங்களே உங்கள் வீட்டில் இருக்கிறது என்னாச்சுன்னு, இதோ பதுவாயாலே சொல்லிச்சு, கவனிச்சிங்களா? நீங்கள் துரத்திக்கிட்டே வேறு யூ கோ அவர் நெட்வொர்க் ஃபாலோஸுங்கிற மாதிரி என்னை துரத்திக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துருக்குது. ஆனால் அதோட இடத்துல இருக்கும்போது தான் அது வந்து வேலையை காட்டுது. மற்ற இடத்துக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை இந்த தூக்கத்தை இது பண்ணுறது அந்த மாதிரி வேலை வந்து இது வெளியே வந்து அதெல்லாம் பண்ண முடியல, வீட்டுக்குள்ளார மட்டும்தான் பண்ண முடியுது. வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும் ஏதோ தனி சக்தி கிடைக்குதா அதுக்கு என்னன்னு தெரியல. இல்லை வெளியே வந்தால் கொஞ்சம் நல்ல மூடில் இருக்குதா? சரி ஜெனி, எதுக்கு மட்டப்பாளையெல்லாம் தூக்கி போடுற? என்னை போட்டு தள்ளணும்னு ஏதாவது நினைக்கிறியா? ஜெனி ரொம்ப மேடாக இருக்கு, கொஞ்சம் கை கொடுக்குறியா? மேலே வந்துடுறேன். வேணாம், நீ கையை எடுத்தாலும் எடுத்துருவேன். இதுக்கு தான் டைட்டான பேண்ட்டு போட்டு வரக்கூடாதுன்றது. இப்போ பற்றியும் மேலே ஏற முடியல. ஆமாம், அடி பாவி மவளே, ஒரு மரத்தையே சாச்சு புட்டியே. ஆமாம், இது என்ன வாழை மரமே சாஞ்சிருச்சு. நம்ம வரும்போது இப்படியா இருந்துச்சு, ஆனால் ஏற்கனவே எல்லாம் உளுந்த மரம் தான் இருக்குது. இந்த மரமும் சாஞ்சிருச்சா? பாருங்க, இந்த மரமே சாஞ்சிருச்சு பாருங்க. ஏய், நீ இன்னும் போலியா? உன்னை ஏதாச்சும் ஒன்று பண்ணாதான் என் மனசுல கார்த்தெல்லாம் அடங்கும். ஜெனிஃபர்,
இந்த கேட்ச். சூப்பராக இருந்துச்சா? வா கீழே இறங்கி வா. எங்கள் வீட்டில் இருக்கும்போது பெரிய இவளாட்டம் பண்ணேன். வா கீழே வா, கீழே வா, கீழே வா, உட்காந்து பேசலாம் வா. வரியா? வெயிட் பண்ணுறேன். எனக்கு லைட்டாக தாக எடுக்குது, போய் தண்ணி குடிச்சிடலாம். வரியா? முன்னாடி போகிறேன், எப்படி என் பின்னாடி வரியா? கொழுப்பு பார்த்தீங்களா அதுக்கு? ஏய், மண்டை மேலே தூக்கி போடுற, அவ்வளோ தெரியும் வந்துருச்சு உனக்கு. எங்கே உட்காந்துருக்க? ஏய், அது நீ தானே. இது ஒரு வித்தியாசமான அட்டாக்காக இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் இது ஏதாவது பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் இது ஏன் இப்போ அமைதியாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. இதுக்கு வெளியே வந்தால் பலம் கம்மியாக இருக்குன்னா இல்லை. ஆனால் என்ன பண்ணுது தெரியுமா? இங்கே இருக்கிற பூச்சிங்கெல்லாம் வந்து கடிக்க ஆரம்பிக்குது. அந்த பூச்சிங்களுக்கு என்னோட மோக்கியில் விழுகுது. அதுவும் இல்லாமல் இங்கே பாம்புகள் நிறைய இருக்கா, அதுவே எனக்கு பக்கு 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 பக்குங்குது. கைஸ், ரொம்ப நேரமாக நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நாய் துரத்திக்கிட்டே வந்துச்சு. நான் லைட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு ஓடி வந்துட்டேன். இப்போ அந்த நாயை காணோம். ஆனால் கண்டிப்பாக திரும்ப அந்த நாய் இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா நாய் வந்ததில் கொஞ்சம் அப்படியே பேனிக் ஆகிடுச்சு. ஏன்னா லைட் அடிக்கிறதுனால ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இப்படி திருப்பி வச்சா தான் எனக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஆக இங்கே இருக்கிற ஜெனிஃபர் தான் நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜெனிஃபருங்கிற இந்த இது இல்லாமல் இங்கே வேறு யாராவது ஜின்கள் இருக்கீங்களா? ஏன்னா ஜின்கள் இருக்கீங்களான்னு கேட்கும்போது தான் நீங்கள் வந்து மை காட் கைஸ், நான் இங்கே இருக்குது பாருங்க. இந்த நாய் தான் நான் சொன்னேன். கேமராவில் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்களா? ஸோ கைஸ், சம்டைம்ஸ் வந்து நமக்கு டாக்ஸ் கூட வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுங்க கண்ணுக்கு ஜின்னு தெரியும். பேபி, உனக்கு ஒரு சின்ன ஒர்க் தரேன், சரியா? உன் கண்ணுக்கு தான் ஜின்னு தெரியும். நான் போகிற இடத்துல என் பின்னாடியே வா. இங்கே ஜின்னு எங்கே இருக்குங்கிறத நீ தான் எனக்கு காட்டணும். ஓகே, நீ ஏன் கூப்பிட்டு போ பார்க்கலாம். இங்கே ஜின்னு எங்கே இருக்கு? கைஸ், ஆக்சுவலாக இந்த நாயை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே போதும். ஆனால் இது எதாவது குலைக்கணும். இது குலைச்சாதான் நமக்கு வந்து தெரியும். இது ஏன் இங்கேயே நிற்கிது? ஏன் இங்கேயே நிற்கிற? உன் கண்ணுக்கு எதாவது தெரியுதா? இங்கே ஏதாவது ஜின்கள் இருக்கீங்களா பேபிஸ்? ஏன் பாப்பா இங்கேயே நிற்கிற? உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? என் கூடயே வா. ஓய், வா என் கூட வா. என் கூட இருந்தா தான் உனக்கு சேஃபு. வா. மாற்றி சொல்கிறோமோ, அது கூட இருந்தால் தான் நமக்கு சேஃபு. இங்கே ஏதாவது ஜின்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். இவ்வளோ பெரிய இடம் இருக்குது.
ஜெனிஃபர், சத்தம் கேக்குது. ஜெனிஃபர், நான் எதையோ பார்க்குது. நான் எங்கேயோ போயிடுச்சிட்ருக்கு. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். என்ன கனெக்ட் ஆகும்னா, நம்ம ஜெனிஃபர்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ ஜெனிஃபருங்கிறது வந்து உண்மையிலேயே ஜெனிஃபருங்கிறது இறந்து போன ஜெனிஃபருடைய பேர் கிடையாது. ஜெனிஃபருங்கிற உடம்பு, ஜெனிஃபருங்க இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க உடம்புக்குள்ளார இருந்த ஹம்சாத்துங்கிற ஜின்னு, அந்த ஜின்னோட பேர் தான். ஸோ அது வந்து ஜெனிஃபருங்கிற பேரில் தான் இங்கே சுற்றிட்டு இருக்கு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து அதை கவனிச்சிக்கிங்களா எனக்கு தெரில. My God. Hey. யாரு? ஏய், இந்த நாய் அங்கதான் நிக்குது. பாப்பா அங்க நிக்காத, இங்க வந்துரு. கைஸ், நாயோட கண்ணு தெரியுதா உங்களுக்கு? ஏய் கைஸ், அந்த உருவத்துக்கு பின்னாடி தான் நாய் நிக்குது. கைஸ், ஒருவேளை என் கூட வந்தது ஜின்னா? இப்போ நீ நாய் இல்லையா? தெரியுதா, அந்த உருவத்தை ஒட்டின மாதிரியே ஜின்னு நிக்குது. சு, நாய் நிக்குது. கைஸ், நாய் ஓடுது பாருங்க, தெரியுதா? ஓய் பாப்பா, இங்க வந்து அதுக்கு பின்னாடி போகாத. கைஸ், அங்க தெரியுதா, அந்த உருவமும் அந்த நாயும் பின்னாடி பின்னாடி நிக்குது. கைஸ், தெரியுதா, அந்த உருவத்துக்கு பின்னாடி நாயோட கண்ணு தெரியுது பாருங்க தனியா. நாயோட ஜின்னு நாயோட உருவத்தை எடுக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீ மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி தெரில. கைஸ், அந்த நாயோட கண்ணு தெரியுதா உங்களுக்கு? இப்போ நீ நாயா இருக்கியா இல்லை அதுவா இருக்கிறியா? ஐயோ, கைஸோட கண்ணை பாருங்களேன். கண்ணு தெரியுதா உங்களுக்கு? கண்ணை பாருங்க. செத்த நான். நீங்களாம் வந்து இப்போ ஒருவேளை நீங்கள் 4 பேர் இருக்காங்கிறத சொல்லுதா? 1 2 3 4, அந்த நாயோட சேர்த்து 5.
ஜெனிஃபர், ஈகோ பிடிச்ச கழுத நீ தானே அது? பார்த்தீங்களா கைஸ், ஊன்னு சொல்லுது பார்த்தீங்களா? ஏன் பாப்பா இங்கே ஏன் வந்த? நம்மளை ஏன் பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்க நீ? வீட்டில் இருந்தால் தான் பின்னாடி வரேன்னு பார்த்தேன், இங்கேயும் வர ஆரம்பிச்சிட்டியா? வா, முன்னாடி வா, உன்கிட்ட பேசணும், முன்னாடி வரியா? இது யார், உன் புருஷனா? என்ன பேபி பண்ற? உட்காந்து இரு, வரேன் நானு. ஜெனிஃபரு, நீயாது? வாட் ப்ராப்ளம் ஃபார் யூ? என்னைய தேடிக்கிட்டு வீடு வரைக்கும் வந்த, உனக்கு என்ன பிரச்சனை? கைஸ், உங்கள் கேமராவில் அங்கே தெரியுதான்னு தெரில, அந்த நாயோட உருவத்தில் ஒரு ஜின்னு நிற்கிது. ஆனால் ரொம்ப நேரமாக அங்கேயே நிற்கிது. உங்களுக்கு தெரியுதா? நான் கேமரா அடிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? தெரியலன்னு நினைக்கிறேன். ஜெனி, வை, வாட் ப்ராப்ளம் ஃபார் யூ? உன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா? ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. அப்படியே போஸை மாற்றிடாத. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு என்ன வேணும்? உனக்கு அந்த வீட்டில் இருக்கணுமா? சொல்லு பாப்பா, நீ வீட்டில் இருக்கணுமா? உனக்கு அந்த வீட்டில் இருக்கணும்னா நான் அன்னைக்கே சரின்னு சொல்லியிருப்பேனே. நான் ஏன் இவ்வளோ நாள் உன்னை விட்டு வச்சுருக்கிறேன்? உனக்கு அந்த வீட்டெல்லாம் இருக்க நான் விட மாட்டேன். வேற ஏதாவது வேணும்னா சொல்லு. கேமராவில் தெரிகிறதா? ரொம்ப கிட்ட போனால் அவ்வளோதான், எனக்கு இது கடைசி வீடியோவாக போயிடும். ஜெனி, வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வர்றது சகஜம்தான். இன்னைக்கு நீ ஜெயிப்ப, நாளைக்கு நான் ஜெயிப்பேன். நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உனக்கு இந்த மாதிரி இப்போ இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, நல்ல மரங்கள்லாம் இருக்குது, நல்லா வாழலாம். அங்கே பற்றியா நாயோட உருவத்தில் ஒன்று இருக்குது. நீ இப்போ இங்கே இருக்கிறது உன்னுடைய ஒரிஜினல் உருவம் கிடையாது, எனக்கு தெரியும். இந்த மாதிரி இடத்துல நீ வாழ, உன்னை யார் என்ன கேட்க போறா? இங்கே இருந்துக்கிறியா? பார்த்தீங்களா கைஸ், இதில் மட்டும் தெளிவாக இருக்குது பாருங்கள். இங்கே இருந்துக்கிறியான்னு கேட்டால் இருக்க மாட்டேன்னு சொல்லுது. கைஸ், இதை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டேங்குது. ஏன் இங்கே இருக்கிறது என்ன பிரச்சனை உனக்கு? எவ்வளோ பசுமையாக இருக்குது இந்த இடம், இங்கே இருக்க மாட்டியா? உனக்கு என் வீடு தான் கிடச்சிதா? கேட்டால் இந்த வீட்டை நான் தான் இருந்தேன், இது என்னோட வீடுன்னு நீ சொல்லுவேன். ஆனால் அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னன்னா, ஐ வாண்ட் டு லிவ் பீஸ்ஃபுல்லி இன் மை ஹோம். புரியுதா? புரியுதாடி? ஆனால் நான் வாழ்க்கையே ஃபர்ஸ்ட் டைம் கைஸ், நம்ம லைஃப் டைம்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஒரு பேய் கூட செல்ஃபி எடுத்துருக்கிறது. அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணியிருக்க. ஆனால் அதுக்குலாம் வந்து நான் பொறுமையாக இருப்பேன்னு நினைக்காத. எனக்கு இன்னொரு டவுட்டு, நீங்கள் 5 பேர் மட்டும்தான் இங்கே இருக்கீங்களா, இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்கீங்களா?
திசை திருப்ப பார்க்குறியா கைஸ்? கொழுந்து விட்டு இங்கே எரியுது, ஆனால் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜெனி மேலே தான் இருக்குது. உன் பர்மிஷன் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. அப்படின்னா நீங்கள் 5 பேர் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் இருக்கீங்க கைஸ். அது சொல்கிறியா மாமா, சொல்கிறியா மாமாங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது. வேறு என்ன நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்னால் ஃபோக்கஸ் வைக்க முடியாது. இதுக்கு மேலே ஃபோக்கஸ் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நான் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன உன் ஆளுங்களே உனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. ஒருவேளை கேமரா இங்கே இருக்க சரியாக தெரியலையோ? சரி, கொண்டா நான் கையிலேயே ஹேண்டில் பண்ணுறேன். அப்புறம் ப்ரோ நீங்கள் மட்டும் நல்லா பார்த்தீங்க, நாங்கள் பார்க்கவே இல்லையே ப்ரோன்னு நீங்கள் சொல்ல முடியுங்க. அதுக்காகவாது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஆனால் இது எவ்வளோ நேரம் கம்பெனி இங்கே உட்காருன்னு தெரியலையே. கொஞ்சம் நேரம் தான் இதுங்கெல்லாம் பொறுமையாக உட்காரும். நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இதுக்கு மேலே நான் பார்க்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஜெனி கைஸ், உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு நேரம் முன்னாடி இங்கே ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு. இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் 5 பேர் இல்லாமல் வேறு யாராவது இங்கே இருக்காங்களா? என்ன ஆமாங்குது. நீங்கள் 5 பேர் தானே என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் இல்லாமல் வேறு யார் ஃபாலோ பண்ணுறா? இப்போ ஒரு கேங்காக தான் சுற்றிட்டு இருக்கிற. இப்போ நீ என்னை தேடி தான் இங்கே வந்துருக்குற இல்லையா? ஆமாம் தானே? பார்த்தீங்கன்னா கைஸ், என் கெஸ்ட்டு கரெக்டாக போயிடுச்சு. அங்கே யாரோ ஒரு போஸ்ட் கொடுக்குது. வருது அதுவும் வருது கைஸ். நாய் உருவத்தில் சின்ன பார்க்கணும். நீங்களே அங்கே நிற்கிது பாருங்கள். கடைசியில் கண்ணு தெரியுதா உங்களுக்கு? கண்ணு மட்டும் தனியாக தெரியும் பாருங்கள். அது யார்? உன் பாடி கார்டா? உனக்கு சேஃப்டி நிற்கிறாங்களா? சொல்லு பேபி, உன் பாடி கார்டு தானே? ஆனால் கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு பேய் இவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதுங்கெல்லாம் கோஆப்ரேட்டே பண்ணாதுங்க. பின்னாடி நடக்கிற மாதிரியே இருக்கு. இதுனா எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, என்னை அந்த வீட்டுக்கு வான்னு சொல்ல தான் இது வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது அன்றைக்கி எனக்கு இந்த கைஸ் விசில் அடிக்குது. எவ்வளோ பெரிய வாழ்வு. மரத்துனா இருக்கியா? ஏன் மரத்துக்கு மரம் தாவிய? கைஸ், நேராக நிற்கிது பாருங்களேன். கண்ணு தெரியுதா உங்களுக்கு? நாய் ஓடுது தெரியுதுங்களா? அது நாயே கிடையாது, பேய்.
ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நாங்கள் 5 பேர் மட்டும் இங்கே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அது என்னன்னு பார்க்கணும். மண்டையில் ஏம் பண்ணுறியா நீ? தென்னை மரம் ஃபுல்லாக கீழே கிரவுண்டை டச் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஆடியிலே முத்தெடுத்த அழகே. பேபி, எனக்கு ஒரு டவுட் பேபி. நீங்கள் 5 பேர் இல்லாமல் மீதி நிறைய பேர் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னில்ல, அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த இதையும் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு நம்மளை சுற்றி வர்றது யார், இல்லை இங்கே இருக்கிறது எத்தனை பேருங்கிறத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன்ல. 2 பேர் ஜோடியாக நிற்கிறீங்களா? யூ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்? புருஷன் பொண்டாட்டி? புருஷன் பொண்டாட்டியா இல்லை குழந்தையா? அது ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓ பேபி, ஜெனி உன் குழந்தைங்களா? 2 பேர் இருக்கீங்க. 3வது எங்க? 3வது தான் டாகோட உருவத்தில் இருக்கீங்களோ? ஆக ஃபேமிலி ஃபுல்லாக ஸ்பாட் ஆகிட்டீங்க. நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா இல்லை வேறு யாராக இருக்கீங்களா? வேறு யாராக நினச்சி நான் எடுத்துகிட்டு இருக்கேனா இல்லை ஜெனியோட பிள்ளைங்களா? அது ஒன்றுமே புரியல. வாங்க வாங்க பின்னாடியே வாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் யாருன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும். நம்மளை ஃபாலோ பண்ணுறது யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல, கரெக்டாக இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே கொஞ்சம் தாகமாக இருக்குது, மேலே கொஞ்சம் தேங்காய்லாம் அதிகமாக இருக்குது. எனக்கு இதை கொஞ்சம் வெட்டி தரீங்களா ஜெனி? ஓகே, கேட்க மாட்டேன். தேங்காய் கேட்டால் தென்னை மட்டையோடு வருது. நான் போய் வீட்டில் போய் தூங்க வேணாமா? எப்பா மோட்ரு செட்டில் இருக்குது, கொஞ்சம் தண்ணியாச்சும் திறந்து விடுங்கப்பா. தண்ணியாச்சும் தருவியா? வேணாம், அதுக்கு நீ மோட்ரு பைப்பே தூக்கி போட்டாலும் போட்டுருவ. சொல்லலை. எனக்கு என்னமோ பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுது. இதுங்க இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று நம்மளை பின்தொடருது. என்னன்னு கண்டுபிடிக்கணும். நைட் விஷன் கேம் ஆன் பண்ணி பார்க்கலாம். நைட் விஷன் கேமில் தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். சொன்னா இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதுங்க கூட எதிர்பார்த்துருக்காது. ஒரு ஆளாக வந்ததுனால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது? ஸோ கைஸ், திஸ் இஸ் தட். இந்த மோத என்ன ஞாபகம் இருக்கா? எப்படி நீங்கள் மறப்பீங்க? மறக்கக்கூடிய விஷயமா அது. ஸோ கைஸ், இது அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மல்லு பேபியோடது. எனக்கு என்ன டவுட்னா, இந்த மல்லு பேபி இங்கே வந்திருக்குமான்னு டவுட்டாக இருக்கு. ஆனால் மல்லு பேபி வராது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் நான் எடுத்த கடைசி வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். இந்த ஃபயர், இந்த மோதிரத்தில் அந்த நெருப்பு பற்ற வச்சாதான் அதுக்கு உக்கரம் அதிகமாகும். அது அப்போ தான் அது தேடிக்கிட்டு வரும். ஏன்னா இந்த ஐடியாவே எனக்கு அதுதான் சொல்லிச்சு. ஏன்னா அதுக்கிட்ட நான் சொல்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு சொன்னாலே யாருக்கு கோவம் வருதோ இல்லையோ, இது கோவம் வருது. ஸோ பேபி, இப்போ நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கர கொடூரமான ஆத்மா இருக்குது.
அதை நான் மல்லு பேபின்னு கூப்பிடுவேன். த மலையாளி ஸ்பிரிட், வெரி பவர்ஃபுல். அது இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் ஒன்று என்கிட்ட இருக்கு. நான் சொல்றதை தான் அது கேட்கும். ஓ மை காட், நீ ஆல்ரெடி இங்கே தான் இருக்கிறியா? பயங்கரமாக நிற்கிறியம்மா. நீ நிற்கிறது கூட தெரியாம நான் நடந்து வந்துட்டு இருக்கிறேன் பார்த்தியா? வேற லெவல்மா, நீ வேற லெவலில் பண்ணுற. ஓகே, நீயும் பவர்ஃபுல் தான், நான் ஒத்துக்கிறேன் ஜெனிஃபர். பட் ஜெனி, இப்படிலாம் திடீர்னு வந்து பயமுறுத்தக்கூடாது. நமக்கு பக்குன்னு இருக்கா இல்லையா? சரி ஜெனி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம ஆட்டத்தை முடிச்சுக்கலாம். இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் நீ என்கிட்ட சொல்லிவிடு. மேற்கொண்டு என்ன பண்ணுமோ நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா பேபி? நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா சிம்பிள், ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தேவை. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லணும். சொல்லிட்டீன்னா நான் உன்னை விட்டுருவேன். இன்னும் சொல்லணும்னா நீ உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பார்க்கணும். அதுக்கு நான் நைட் விஷன் கேமரா ஆன் பண்ணால் தான் தெளிவாக தெரியும். நைட் விஷன் கேமராவில் நீங்கள் எல்லாரும் வந்து முன்னாடி அட்டண்டன்ஸ் போடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். இன்கேஸ் நீ வரலனா அந்த மலையாள ஆத்மாவை நான் இங்கே இறக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பிரச்சனை எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஏன்னா அது பயங்கர உக்கரத்தில் இருக்கும். என்னைக்கிடா இந்த மோதிரத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது கண்ணில் தேவையில்லாமல் மாட்டி நீங்கள் அதுக்கு இறையாயிடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆட்டத்துக்கு ரெடியா? ரெடியா பாப்பா? உன்னுடைய பொறுப்பு தான். இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கிறத நீ தான் எனக்கு சொல்லணும். நான் இப்போ அங்கே போயிட்டு நைட் விஷன் கேமராவை ஆன் பண்ணுவேன். ஒவ்வொருத்தராக என் முன்னாடி வரணும். வருவீங்களா? பார்த்தீங்களா கைஸ்? நீங்கள் செய்வீங்களா? எனக்காக இங்கே எத்தனை பேர் இருக்கேனுங்கிறத காட்டுவீங்களா? பாத்தியா கைஸ்? நம்ம ஆரம்பிக்கலாம். ஜெனிஃபர், இப்போ நான் இங்கே கேமரா வச்சிருக்கேன். இந்த பக்கமும் ஒரு கேமரா வச்சிருக்கேன். நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கிறத வந்து நீ எனக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்க. நான் கேமரா வச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் யாருமே என் கேமராவில் வரலைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மலையாள ஆத்மாவை உங்களுக்கு எதிராக நான் திருப்பி விட்டுருவேன். நீங்கள் வந்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மலையாள ஆத்மாவை உங்களுக்கு எதிராக நானே திருப்பி விடுவேன். நீங்கள் எத்தனை பேர் வரீங்கிறத என்னால் இந்த ஃபோனில் பார்க்க முடியும். Your time starts now.